சினிமா கெடுத்துருச்சு, சினிமா ஒண்ணுமே கிடையாது. நிறைய படங்கள்லாம் நீங்க பார்க்க வேணாம். ஒரு படம் நான் சொல்றேன், அந்த ஒரு படம் தயவு செஞ்சு பாருங்க. காலா அப்படின்னு ஒரு படம். காலா அப்படிங்கிற அந்த படத்துல 3 பெண் கதாபாத்திரங்கள் வரும். ஒன்று ரஜினிக்கு மனைவியாக வரக்கூடிய ஈஸ்வரி ராவ் அப்படிங்கிற கதாபாத்திரம். 2 ரஜினியுடைய முன்னாள் காதலியா வருகின்ற ஜரீனா அப்படிங்கிற கதாபாத்திரம். 3 ரஜினியுடைய மகனுக்கு இணையாக வரக்கூடிய அந்த ஒரு கதாபாத்திரம், மாளவிகாவுடைய கதாபாத்திரம். இந்த 3 கதாபாத்திரங்களும் பாருங்க, உங்க இலக்கியத்தில் சொல்லாத எல்லாத்தையும் அந்த 3 கதாபாத்திரங்கள் கடைக்கோடி கிராமத்து ஆணிவேர் வரை சொல்லி கொடுத்தது. நடுவர் அவர்களே அவர் போய் பார்த்துட்டு வந்துருவாரு. ஈஸ்வரி ராவ் பெட்ல படுத்திருப்பாங்க, இந்த பக்கமா திரும்பி ரஜினி வந்து அந்த பக்கமா உட்கார்ந்துருப்பாரு. ஃபேஸ் பண்ண முடியாது. எக்ஸ்லவரை போய் பார்த்துட்டு வந்திருக்கோம், பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிருச்சு, அவளை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தவிச்சு போய் ரஜினி அந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்துருக்கும் போது ஈஸ்வரி ராவ் இந்த பக்கம் படுத்துக்கிட்டே கேட்பாங்க, என்ன பேசி முடிச்சுட்டு வந்துட்டீங்களா அப்படிம்பாங்க. ரஜினி சொல்லுவாரு, அவளை பார்க்கும்போது என் கண்ணு முழுக்க நீ தாண்டி நிறைஞ்சிருந்த அப்படின்னுவாங்க. சும்மா பொய்யெல்லாம் சொல்லாத, நானும் 50 வரைக்கும் நடந்தே போய் தான் படித்தேன். அங்கே தப்படிக்கிற பெருமாள் என் மேலே கிறுக்கு பிடிச்ச மேனிக்கா திரிஞ்சுக்கிட்டு இருந்தான், எனக்கும் டிக்கெட்டு போடு, நானும் போய் அவனை ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்பா. எல்லாருக்கும் ஒரு மனசு இருக்கு, எல்லாருக்கும் ஒரு உணர்வுகள் இருக்கு. அதை தாண்டி தான் பெண்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லி கொடுத்தது காலாங்கிற அந்த பெண் கதாபாத்திரம் இல்லையா? அதில் யோசிச்சு பாருங்க, அந்த ஜரீனான்ற கதாபாத்திரம் அந்த படத்துல வில்லனா வரக்கூடிய நானா படேகரை போய் பாப்பா. கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அந்த வில்லன் கதாபாத்திரம் இருக்கவங்கலாம், தலைவர் காலில் விழுங்க, தலைவர் காலில் விழுங்க அப்படின்னு சொல்லுவா. அவ காலில் விழமாட்டா, கையை நீட்டி கை குலுக்கிட்டு, காலில் விழறதில்லை ஈக்குவாலிட்டி, கை குலுக்கர் தாண்டா ஈக்குவாலிட்டி, இதை தாண்டா பெண்கள் விரும்புறோம்னு சொல்லி கொடுத்தது காலா அப்படிங்கிற திரைப்படம். 3வது கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, ரஜினியுடைய மகனுக்கு இணையா வரக்கூடிய அந்த பெண் கதாபாத்திரம். ஒரு பெரிய போராட்டம் நடக்கும், காவல்துறை வந்து அடிக்கும், அவங்களை அடிச்சு எல்லாம் பண்ணும்போது அதுல வரக்கூடிய அந்த தவறான காவல்துறை அதிகாரி என்ன பண்ணுவான், இவளை வீழ்த்துறதுக்கு, ஒரு பெண்ணை அதிகபட்சமா வீழ்த்துறதுக்கு எதை நாம கையில எடுக்கலாம்னு சொல்லி அவ சுடிதார் போட்டிருப்பா, அவளுடைய பேண்ட்டை பிடிச்சி 2 போலீஸ்காரங்களா சேர்ந்து அவளுடைய பேண்ட்டை உருவிடுவான். உங்க இலக்கியங்கள்ல இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க, ஐயோ மானம் போய்விட்டது, இறந்து போய்விடு அப்படின்னு தான் உங்களை இலக்கியங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். அவ பேண்ட்டை உருவனதும் அவளுக்கு 2 ஆப்ஷன் தான். இந்த பக்கம் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும், ஒன்று அதுல குதிச்சு செத்து போயிடலாம், இல்லை அப்படின்னா அழுது வடிஞ்சு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கலாம். ஒட்டுமொத்த திரை கொட்டகையில இருந்த ரசிகர்களும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அந்த பொண்ணு என்னடா பண்ணுவான்னு சொல்லிட்டு. அவன் நெருப்புலையும் குதிக்கல, அழுதுகிட்டும் உட்கார்ந்து இல்ல, தன்னோட பேண்ட்டை உருவன காவல்துறை அதிகாரிய பக்கத்துல இருந்த கட்டையை எடுத்து அடிச்சா பாருங்க, ஒரு அடி.